இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஏசியா 58:11 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் ஊற்றைப் போலவும் இருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் மகா வறட்சியான நாட்களிலும் உன்னை திருப்திப்படுத்த வல்லவராயிருக்கிறார். காரணம், நீ அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உனக்காகவே புவியில் வந்த பாடுகளை அனுபவித்து உன் பாவ நிவாரண பலியாய் கல்வாரியில் சிலுவையில் மரித்ததான என் தேவன் உன்னை வாழ வைக்கும்படி 3ஆம் நாள் மரணத்தை விட்டு உயிர் தெழுந்தவர், பரத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், உனக்காய் சீக்கிரமாய் வருவேன் என்று வாக்குரைத்ததான தேவன், நீ அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த அவருடைய திருவசனத்தை கை கொண்டு நடப்பாய் என்று சொன்னால், எந்த வறட்சி நாட்களிலும் உன்னை திருப்தியாய் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் நித்தமும் நடத்துகிறதான தேவன். நீ எதிலும் சோர்ந்து போகாதபடிக்கு உன் எலும்புகளை எண்ணமுள்ளதாக மாற்றவும், நீ செய்கின்றதான ஒவ்வொரு வேளைகளிலும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கும்படியாய், வற்றாத நீரூற்றை போல சம்பூர்ணம் உள்ளவனாய் இருக்கும்படி என் தேவன் உன்னை திருப்தியாய் நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்மை பற்றி கொள்ளுகிறவரை நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. எனவே இந்த மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகளை நீரே கரம் பிடித்து அற்புதமாய் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and shower His blessing on this new month.